Good morning everyone. Welcome back to our series. இன்னைக்கு நம்ம comprehensive prelims and mains preparationல mains second week பார்த்துட்டு இருக்கோம். So already mains second week ஓட questions வந்து 2 days முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட ஆன்சர் எழுத டைம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஆன்சரை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் அ மாடல் ஆன்சர். உங்ககிட்ட பெட்டர் ஆன்சர் பெட்டர் பாயிண்ட்ஸ் இருந்தால் இல்லாத இந்த பாயிண்ட்ஸை ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. இதை வச்சு ரிவைஸ் பண்ணி எக்ஸாமில் வந்து ஒரு பெஸ்ட் ஆன்சரை வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து நம்மளோட ஐடியா. ஸோ நம்ம அன்னைக்கு போஸ்ட் பண்ண கொஷின் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு 3 கொஷின் திருக்குறளோட எஸ்ஏ பற்றி இருந்தது. அடுத்து இருந்த 2 கொஷின் வந்து லெட்டர் ரைட்டிங் பற்றி கொடுத்துருந்தோம். ஸோ இதை ஆல்ரெடி எழுதினவங்க மாடல் ஆன்சர்ஸ் வச்சு கம்பேர் பண்ணுங்கள். இல்லாதவங்க யூ கிரியேட் அன் ஐடியா கீ பாயிண்ட்ஸ் வச்சு இந்த கொஷினை இந்த வீடியோவை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம மாடல் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்த்த கொஷின் வந்து திஸ் திங், மனித சமத்துவம் மற்றும் பகுத்தறிவு என்ற உலக பொதுமறையை பற்றி திருக்குறள் உரைக்கும் கருத்துக்களை கட்டுரை வரைக. ஸோ மனித சமத்துவம் பகுத்தறிவு, அதாவது திருவள்ளுவர் மனித சமத்துவம் பற்றியும் ஹியூமன் ஈக்குவாலிட்டி பற்றியும் பகுத்தறிவு ரேஷனலிசம் பற்றியும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத எழுத சொல்லியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி 2 கிளாஸையும் பார்த்தாச்சு. எடுத்த உடனே முதல்ல நம்ம எழுத போகிறது முன்னுரை. முன்னுரையில் பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள், திருக்கூட்டல் குறள், அதோட சிறப்பு பற்றி ஒரு வரி. அது மட்டும் இல்லாமல் இது 2 அடிகளால் ஆன குறள் வெண்பா அப்படின்றதையும், திருக்குறளில் மொத்தம் 3 பால்கள் இருக்குது அப்படின்னு திருக்குறளை பற்றி பொதுவாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்க கேள்வியில் கேட்டதை நோக்கி போக்க போகிறோம். இதில் பொருளுரையில் பார்த்தோன்னா மனிதநேயம் பற்றி பேச போகிறோம். ஸோ மனிதநேயம் பற்றியும் பொதுவான வார்த்தையை பேசணும். மனிதநேயம் அப்படின்றது புத்தர் காலத்திலிருந்தே போதிக்கப்பட்ட ஒரு மிகவும் உயர்ந்த ஒரு மனித தேவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பொருளுரை முடிச்சுட்டு நம்ம மனித சமத்துவத்தை பற்றி திருவள்ளுவரோட கருத்துக்கள் என்ன, ஏன்னா அவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் குறள் எழுதியிருக்காரு. பிறப்பால் அனைவரும் சமம். ஏன்னா அவர் வாழ்ந்த காலங்களில் பிரிவுகள் வேற்றுமைகள் இருந்த போதிலும் பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு வந்து இவர் குறிப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பகுத்தறிவு, அதை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பகுத்தறிவு அப்படின்றது எல்லாத்தோட அடிப்படை, அறிவியலோட முதல் அடிப்படை பகுத்தறிவு. அது மட்டும் இல்லாமல் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்படின்ற குறளையும் வந்து அவர் உதிர்த்திருக்காரு. ஸோ பொருளுரையை இந்த மாதிரி எழுதி எக்ஸ்பேண்ட் பண்ணி கடைசியில் முடிவுரை அப்படின்றது உங்களோட ஓன் கருத்து என்னவோ அதை வந்து இங்கே நீங்கள் வெளிப்படுத்தணும். அதுதான் வந்து முடிவுரையோட நோக்கம். ஸோ இதையே நம்ம இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா திஸ் திங், ஸோ வியூ பாயிண்ட் ஆஃப் திருக்குறள் ஆன் யூனிவர்சல் வேல்யூஸ் லைக் ஹியூமன் ஈக்குவாலிட்டி அண்ட் ரேஷனலிசம் அப்படின்னா, ஸோ இன்ட்ரோடக்ஷன் திருவள்ளுவர் திருக்குறள் பற்றி எழுதுகிறோம். அடுத்து கான்செப்ட் ஆர் த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமனிசம் பற்றியான கான்செப்ட் எழுதிட்டு வள்ளுவர் ஆன் ஹியூமன் ஈக்குவாலிட்டி அண்ட் தென் வள்ளுவர் ஆன் ரேஷனலிசம், அதையும் அங்கே வந்து குறளையும் வந்து நம்ம இங்கிலீஷில் எழுதுகிறோம். எழுதி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ என்னதான் வள்ளுவர் வந்து இதை பற்றி சொல்ல வராரு அப்படின்றத கடைசியாக வந்து கன்க்ளூஷனில் முடிக்கணும். இதுதான் நம்மளோட ஐடியா. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கொஸ்டின் போனோம் அப்படின்னா, பொருளாதாரத்தை பற்றிய திருவள்ளுவரின் கருத்துக்கள் என்ன, நம்ம இந்திய நாட்டின் பொருளாதாரத்திற்கு திருவள்ளுவரின் பங்களிப்புகளை பற்றி விவரிக்க அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இந்த கொஷின் வந்து நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்றத லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த கொஷினோட ஆன்சர்ஸ் நம்ம எங்கேருந்து எழுதணும் அப்படின்னா நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமி புக்கில் 7th லெசன், அந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா நியர் டு 155 பேஜ் நம்பர், அந்த பேஜ் நம்பரில் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் திருவள்ளுவர் டு ஆர் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு திருவள்ளுவரோட குறள்கள் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அதை வச்சு முன்னுரை எழுதியிருக்கோம். முன்னுரைக்கு அப்புறம் திருவள்ளுவர் எதெல்லாம் அடிப்படையாக வச்சிருக்காரு அப்படின்னா உற்பத்தி காரணிகள், ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், விவசாயம் அக்ரிகல்ச்சர், பொது நிதி பப்ளிக் ஃபினான்ஸ், பொது செலவு பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், வெளிநாட்டு நிதி உதவி, அதே மாதிரி ஏழ்மை பாவர்ட்டி, செல்வம்னா வெல்த், நலம் பேணும் அரசு அப்படின்னா வந்து வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ இது எல்லாத்தையுமே அடிப்படையாக வச்சு தான் திருவள்ளுவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதையெல்லாம் தாண்டி கடைசியில் முடிவுரையில் வந்து கொண்டு வந்து திருவள்ளுவர் சொன்னது இந்த காலத்துக்கு எப்படியெல்லாம் வந்து அடிப்படையாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷில் நம்ம இந்த ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஸ்டாண்ட் ஆஃப் திருவள்ளுவர் ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தென் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷனில் அவரோட ஐடியாஸ், அவரோட திருக்குறள், ஏன்னா திருக்குறளில் வந்து பொருட்பாலில் எக்கனாமி பற்றி எக்ஸ்டென்சிவாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பொருட்பால் பற்றியும் பேசணும். அதே மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் தான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படின்றது அவர் சொல்லியிருக்காரு. இதை வச்சும் எக்கனாமியில் வந்து லீட் எடுத்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்,
அக்ரிகல்ச்சர் பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நடுவில் அவரோட திருக்குறள்களை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா வி கேன் கெட் ஃபுல் மார்க்ஸ், நிறைய மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி பப்ளிக் ஃபினான்ஸ், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ், பாவர்ட்டி அண்ட் பெக்கிங், வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்சர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். இதை ஒரு தடவை பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறத டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அட் லாஸ்ட் வி எண்ட் வித் த கன்க்ளூஷன். இதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா, திருவள்ளுவரின் அல்லது திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் மற்றும் அதனின் பிரிவுகள் பற்றி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் முன்னுரை வந்து நம்ம திருவள்ளுவர் பற்றி திருக்குறள் பற்றிலாம் எழுதிட்டு அதோட தத்துவ கோட்பாடுகள் கீழே போகணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா மனுஷனும் அறம், பொருள், இன்பம், வீடு இதில் ஏதாவது ஒரு இதுவில் தான் நம்ம வசிச்சுட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனுஷனும் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் கடைசியாக சந்நியாசம் இது எல்லாத்தையும் மேற்கொண்டு தான் தன்னோட வாழ்வை முடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சமயத்துலையும் எந்தெந்த மாதிரியான திருக்குறள் வந்து ஒத்து போகுது, என்னென்ன கருத்துக்களை பதிவிடுது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் திருக்குறளோட பிரிவுகள் அப்படின்னா திருக்குறளை வந்து திருக்குறள், அதுக்கப்புறம் வந்து பால், இயல், அதிகாரம் அப்படி நம்ம வந்து இந்த பாலில் இந்த இயலில் இத்தனாவது அதிகாரம் அந்த மாதிரி நம்ம டிவிஷன்ஸாக பிரித்து வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு குறள்லையும் வந்து 2 அடி 7 வார்த்தைகள் கொண்டு இருக்கு, 133 அதிகாரம், அதுக்கப்புறம் 1330 குறள் இது எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி இதோட டிவிஷன்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இங்கிலீஷ்லேயும் ஆல்மோஸ்ட் சேம். இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு ஃபிலாசபிக்கல் கண்டெஸ்ட் கீழே அறம், வெல்த் சீக்கிங், ப்ளஷர் சீக்கிங் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இதை பற்றி கொடுத்துட்டு அது கீழே வந்து நம்ம பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், அப்புறம் கடைசியாக வந்து சந்நியாசம் இதை பற்றிலாம் எழுதி எதெல்லாம் வந்து சந்தோஷம்னு அவர் மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமாட்டுக்கு பால், இயல், அதிகாரம் அப்படின்னு வந்து அதோட பிரிவுகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் கடைசியாக மொத்தம் வந்து ஒவ்வொரு பால்லையும் வந்து இன்னும் ஒவ்வொரு கப்லெட்லையும் வந்து 10 இது இருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்துலையும் வந்து 10 2 அடிகள் குறள் வெண்பாக்கள் இருக்கும். அதில் ஒவ்வொன்றத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனில் 4 வார்த்தைகளும், செகண்ட் லைனில் 3 வார்த்தைகளும், மொத்தமாக 1330 குறள் அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் சொல்கிற அந்த வீடு, அறம், இன்பம் இது எல்லாமும் தாண்டி மற்றவங்களும் வந்து என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ஐடியா கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து திருக்குறளோட தத்துவ கோட்பாடும் அதுக்கப்புறம் அதோட டிவிஷன்ஸும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது லெட்டர் ரைட்டிங். ஸோ லெட்டர் ரைட்டிங்கில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் நடக்கும் ஊழல். இப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தேதியாச்சு, இடம், விடுனர், பெறுனர் இது எல்லாத்தையும் எழுதி முடிச்சு மதிப்புக்குரிய ஐயா, பொருள் எழுதி முடிச்சிடும், கடைசியில் நன்றி. ஸோ நம்ம இதில் என்ன எழுதுறோம் அப்படின்னா, நான் இதில் வந்து பாயிண்ட்ஸ் ப்ரிசைஸ் ரைட்டிங் மாதிரி பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் எக்ஸ்டென்சிவாக லெட்டர் ரைட்டிங்கில் எழுதலாம். ஸோ கிராமப்புறத்தில் வந்து வேலைவாய்ப்பு திட்டத்தில் நடக்கிற முறைகேடு கொடுத்து நான் லெட்டர் எழுதியிருக்கோம். ஸோ ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இதில் வந்து ஊழல் முறைகேடு நடந்திருக்கு. இதை வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாதது தான் காரணம். ஏன் அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வந்து நாங்கள் போட்டு அப்ளை பண்ணி பார்த்ததில் வேலை ஒதுக்கீட்டில் வந்து முறைகேடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவங்களை தக்க தண்டனை வாங்கி கொடுக்குமாறு ஊழல் ஒழிப்பு அதிகாரிக்கு வந்து லெட்டர் வந்து நம்ம எழுதுகிறோம். ஸோ இதையும் அப்படியே வந்து கண்டென்ட் இங்கிலீஷில் மாற்றணும் அப்படின்னா, டேட், பிளேஸ், ஃப்ரம், டு, நான் சொன்ன மாதிரி பேர் எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணல அப்படின்னால மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் எக்ஸ்எக்ஸ் ஆர் ஒய்ஒய்ன்னு போட்டு ஊர் பேரும் வந்து எம்எம் அப்படின்னு நான் வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபார்மல் திங்க்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரெஸ்பெக்டட் சார் ஆகட்டும், சப்ஜெக்ட் ஆகட்டும் இதை மென்ஷன் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ரைட் த பேராகிராஃப். அதுக்கப்புறம் வந்து தேங்கிங் யூ யோர்ஸ் ட்ரூலி இதோட லெட்டர் முடிக்கிறோம். கடைசியாக நம்ம எழுதுகிற லெட்டர் வந்து முனிசிபல் கமிஷனருக்கு ரிகார்டிங் த பஸ் டிரான்ஸ்போர்ட்காக. ஸோ சீரான பேருந்து வசதி வேண்டி நம்ம விண்ணப்பித்திருந்தோம். தேதி, இடம், விடுனர், பெறுனர் இதை மென்ஷன் பண்ணி மதிப்பிற்குரிய ஐயா, பொருள், எங்கள் ஊர்லேருந்து மற்றவங்க எவ்வளோ தூரத்துக்கு போகிறாங்க, பள்ளி, கல்லூரி, வேலை எல்லாத்துக்கும் செல்கிறாங்க, அதே மாதிரி எவ்வளோ வந்து சிரமப்படுறோம், அதனால் எங்களுக்கு போதிய பேருந்து வசதி வேண்டி நாங்கள் வேண்டுகிறோம் அப்படின்னு கொடுத்து நன்றி தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இதே தான் இங்கிலீஷும் நம்ம லாஸ்ட் பார்த்த மாதிரி ஃப்ரம், டேட், பிளேஸ், டு, ரெஸ்பெக்ட் சார் ஆர் மேடம் ஆர் சப்ஜெக்ட் முடிச்சு கண்டென்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியாக தேங்கிங் யூ யோர்ஸ் ட்ரூலி அப்படின்னு முடிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் எ லெட்டர் ஷுட் பி. ஆர் ஒரு எஸ்ஏவும் நம்ம முன்ன பார்த்த எஸ்ஏவும் இப்படி தான் வந்து கண்டென்ட் ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த இதுவை உங்களோட கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆன்சர்ஸோடு இல்லாத பாயிண்ட்ஸ் இருந்தால் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு
திரும்பவும் இன்னும் வெரி சூன் ப்ரிலிம்ஸ் வந்து இந்த வீக்கோட ப்ரிலிம்ஸ் திங் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னும் 19th and 20th செஞ்சுரியில் வாழ்ந்த சமூக அரசியல் ரீதியான பரிமாண வளர்ச்சி, சோஷியோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் பற்றி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிடியன் பார்ட்டி பற்றி, அதே மாதிரி வந்து ரேஷனலிசம் பற்றி, இதெல்லாம் பற்றி கிளாஸஸ் வந்து இந்த வீக் இருக்குது. ஸோ மறக்காம அட்டன் பண்ணுங்கள் அண்ட் ஐ வில் அப்டேட் இட் சூன். ஸோ தேங்க்யூ கைஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.